வேதனையிலும் சிக்கி தவிக்கிற மக்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பீராக. என் தேவனே, எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நாங்கள் பெருமுச்சோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற மீனவ நண்பர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய அபிஷேக தைலம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி தைலம் இறங்குவதாக. இவர்கள் வீட்டுக்கு ஒருவராக, குடும்பத்துக்கு ஒருவராக வந்திருக்கிற இவர்கள் ஜெபித்து அவர்கள் வீடுகளுக்கு செல்லுவதற்கு முன்பே அங்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். மகிமையான தேவன் ஒரு அற்புதங்களை செய்து தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதாக. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கென்று எல்லா திசையிலிருந்து இறங்கட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன் சகோதரர்களின் மத்தியிலே விசேஷித்தமுடைய தலையில இறங்குவதாக என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய கரம் இன்றைக்கு பலத்த காரியங்களை செய்வதாக. ஓ, இப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்பும்படிக்கு, அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய களஞ்சியங்களில் எந்த இடத்துல பின்மாற்றம் இருந்தாலும் அந்த பின்மாற்றத்தை பொழுது கர்த்தராகிய தேவன் விடுத்து அதை நிரம்பி வழியும் பாத்திரமா மாற்றும்படிக்கு கைகளை தட்டி பாடுவோமாக. அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். இன்னொரு முறை. அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள், 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 ஆசீர்வாதங்கள். தேவனுடைய கரங்கள் மேல் இறங்குகிறது. நல்ல கைதட்டி, நல்ல வாய் திறந்து, எந்த இடத்தில் இருந்தாலும் இப்பொழுது ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வில் அடைந்தானே. ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசையில்லாத விசுவாசம் தன் வாழ்வில் அடைந்தானே. அதுவே அவரது ஆசீர்வாதம். அதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பார். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். சந்தோஷமா. அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்னும் மாறாத ஆசீர்வாதங்கள். The richest blessings of the Lord come over you. ஆசீர்வாதங்கள், 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 ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து உட்காருவோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம், நம்மை விடுவிக்கிற கரம், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயற்கை சூழ்நிலை ரொம்ப குளிருது, அதுபோல கொசு தொல்லையும் ஆரம்பித்து விட்டது. உங்கள் வீடுகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாயங்காலம் ஆகிவிட்டால் நீங்கள் கொசு மஸ்கிட்டோ காயல்கள் பொருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். வீடுகளை அடைத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய தேசங்களிலும் உலகமெங்கிலும் பல நாடுகளிலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா வியாதி பரவி கொண்டிருக்கிறது. செய்திகளை பார்த்திருப்பீர்கள். எத்தனை பேர் பார்த்தீர்கள்? ஆந்திராவிலே கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான மக்கள் பார்த்தீங்களா? திடீர்னு அவங்க சிசிடிவி கேமராவில் அதை காமிக்கிறாங்க. கடையில் இருக்கிறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு வெட்டு மாதிரி வருகிறது, இழுப்பு நோய் மாதிரி, மின்னல் அடித்த மாதிரி. அடுத்த நிமிஷம் அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள எழுப்பி அடுத்து தண்ணி அடித்த முகத்தில் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இன்னாருன்னு அவங்களுக்கு என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. ஒரு செகண்டில் மூளை என்ன செய்து விடுகிறது, குழம்பி போய் விடுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத போராட்டங்கள் விதவிதமாக, ஒருவேளை இது அரசியல் சூழ்ச்சிகளோ அல்லது வேறு என்ன சொல்வது, தேவனுடைய கோபாக்கினையோ நாம் என்ன சொல்வது, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்துக்குள் வரக்கூடாது. நாம் அதற்காக ஜெபிப்போம். தெய்வ பயம் இருக்க வேண்டும், பிரார்த்தனைகள் அதிகமாக கூட வேண்டும், தியாகங்கள் அதிகமாக கூட வேண்டும் என நாம் ஒவ்வொருத்தரும் இன்னும் தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தியாகத்திலும் கூடும் பொழுதுதான் ஆசீர்வாதம். போராட்டம் வரும், நிற்க முடியாத போராட்டம் வரும். ஆனால் அதுலேயும் நாம் ஆண்டவருக்கென்று நாம் கனி கொடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 6:26, மத்தேயு 10:31. இந்த 2 வசனங்களிலே முதலாவது மத்தேயு 6:26 ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? யூ ஆர் மச் மோர் வேல்யூபிள் தேன் த பேர்ட்ஸ் இன் த ஸ்கை. ஹல்லேலூயா. ஆகாயத்தில் பறக்கிற, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற திரட்சியான இந்த பறவைகளை விட உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் கண்டார். அதனால்தான் தம்முடைய சாயலாய் படைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு இடமா வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சுடர்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைத்து விட்டு நல்லது என்று கண்டார். அவ்வளவுதான். ஆனால் அந்த 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வசனத்துக்கு அடுத்து வரும் பொழுது ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இந்த நான் படைத்த அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்தாராம்? அவர்களை ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. ஜெனிசியஸ் சாப்டர் 1:27. எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 1:27, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை நோக்கி, பார்த்தீங்களா, மற்றவங்களெல்லாம் நல்லது என்று கண்டார் மட்டும் விட்டுட்டார், அவ்வளவுதான். ஆனால் நமக்கு மட்டும், மனித சமுதாயத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்றாரு, பழுகுங்க, பெருகுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. He blessed the human and human being. ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா
அவர் மற்றவங்களெல்லாம் பழகுங்கப்பா நிரப்புங்கப்பா அப்படி சொல்லி விட்டார். நமக்கு மட்டும்தான் ஆசீர்வதித்து ஏற்கனவே பழகி பெருகுகிற பறவைகள், நீரில் வாழ்கிற மிருகங்கள், மீன்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அதுதான் விசேஷம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷம் என்னன்னா ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயற்கையாகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூலிங் பவரை கொடுக்கிறார். எதன் மேலே? இயற்கை அமைப்புகள் மேலும், மிருக ஜீவன்கள் மேலும், நடமாடும் மிருக ஜீவன்கள் மேலும், ஆகாயத்து பறவைகள் மேலும், சமுத்திரத்தில் வாழும் மச்சங்கள் மேலும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஏன் நான் பிறந்தேன்? இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, ஏன் நான் பிறந்தேன்? அடுத்து ஏன் என்ன பெத்தா? யார? பெற்றவர்களை பார்த்து இன்னைக்கு அநேக இளைஞர்களை தான் கேட்குறாங்க, ஏன் என்ன பெத்த? அப்போ எனக்கு எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எவ்வளவு தூரம் அது அறிவீனமான காரியம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்களாகவே இருக்கிறீர்கள். அடுத்து நீங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமாக. முதல் என்ன சொல்றாரு? விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படிங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு? மேத்யூ சாப்டர் 10:31 விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கருப்போ சிவப்போ, எல்லாரும் தள்ளப்பட்டவங்களோ தள்ளப்படாதவங்களோ, எனக்கு பூமியில் இருக்கிற எல்லாரும் நீங்க தரித்திரம் அல்லது அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொன்னாலும் என் ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விசேஷமானவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள் மேற்கொண்டு உங்களுடைய மனதில் டிப்ரெஷன், குறைந்த உங்களை பற்றிய குறைவாக மதிப்பிட்டுக் கொள்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், குறைவு மனப்பான்மை வந்துச்சும் போல நீங்கள் சொல்லணும், நீங்கள் நான் விசேஷமானவன். உன்னத பாட்டு 1:5 சூலமேத்தி என்கிற மனுஷி சொல்கிறான், நான் கருப்பாக இருந்தாலும் களையாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் இந்த வேசித்தன ஆவிகள், விபச்சார ஆவிகள் குடும்பங்களை எப்போ நுழையுது? நம்ம வீட்டில் இருக்கிறவர்களை விட மற்றவர்கள் அழகாக எப்பொழுது நாம் எண்ணுகிறோமோ அப்போ தான் பிரச்சனை வருது. சே, இவரை கட்டுறதுக்கு பதிலாக அவரை கட்டியிருக்கலாமே, அவளை கட்டுறதுக்கு பதிலாக இவளை கட்டியிருக்கலாமே என்றெல்லாம் எண்ணம் வருகிறது. அது கடைசியில் என்ன ஆயிரும்? அப்படியே குடும்பங்களுக்குள்ள விரிசல் உண்டாகி பல போராட்டங்கள் வருகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த பிசாசு மிக தந்திரமானவன், தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடினா உங்களை அழிப்பதற்காக ஒன்று உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுப்பான். அப்போ நீங்கள் சொல்லணும், நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. பிசாசை நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ், யூ கேனாட் வின் மீ, என்னை நீ தொட முடியாது, என்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டு அது நம்ம நினைச்ச காரியம் நடந்துட்டுன்னா கூடவே மனுஷனுக்கு இன்னொரு வகையான ஒரு போராட்டத்தை பேய் கொடுப்பான். அது என்ன பேச தெரியுமா? நான் தான் சூப்பர், நான் தான் பாக்கியவான். இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த எப்படி சொல்வது, மன டாக்டர், மனநல மருத்துவர்கள், அவங்களுக்கு சைக்காட்ரிக்ஸ், மனநல மருத்துவர்கள் இந்த ரெண்டு தான் சொல்றாங்க. யாருக்குமே என்ன வந்துடக்கூடாதா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வந்துடக்கூடாதா, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் தான் நம்பர் 1 ஊழியக்காரன், நான் தான் நம்பர் 1 ஹீரோ, அவ்வளவுதான். அன்னைக்கே சர்க்கிள் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்கே வந்துச்சு? யாருக்கு? முத நெபுகாத் நேச்சாருக்கு தான் வந்தது. நான் கட்டின மகாபெரிய பாபிலோன்னு சொன்னான். ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆண்டவர், நீ என்னைக்கு அப்படி சொல்றியோ அன்றைக்கு மாடு போல நீ புள்ள திங்க போற அப்படின்னு. அதே போல சொன்ன அடுத்த நிமிடம் அவன் மதி மயங்கி அவன் மழையில நனைந்து புல்லை தின்று ஒரு மிருகத்தை போல ஆனான் என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்கிறது. பாபிலோன்ல வாழ்ந்தவனுக்கே அந்த கதின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல வாழ்ந்திருந்தா என்ன கதியா இருக்கும்? வேதத்தை தெரியாதவர்களுக்கு அந்த கதின்னு சொன்னா, வேதத்தை தெரிந்தும் துணிகரமாக நடக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை
காத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. என்றைக்குமே ஒருபோதும் மேட்டிமையான எண்ணங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. அது வந்த உடனே நீங்க சொல்லணும், எனக்கு வந்திருக்கிற அனைத்து விசேஷங்களும் எனக்கு தேவனால் ஈவாக கொடுக்கப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அதை சொல்ல நினைச்சுக்கங்க. இதைத்தான் இன்றைக்கு சொல்லி கொடுப்பது பெரிய கஷ்டமா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு, இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவர்கள் தங்களுக்கு முன் உதாரணங்களாக இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களையும் வைக்கவில்லை. அவர்கள் சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் அவர்களுடைய உடை அலங்காரங்களையும் அவர்கள் பின்பற்றுகிற காரியங்களையும் நடன அசைவுகளையும் அவர்கள் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மகா பெரிய போராட்டத்தில் இருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கிறாங்க. ரொம்ப ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கள் போடுகிறத பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்தாலும் வந்தது, வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது, இந்த முகநூல் ஃபேஸ்புக் வந்தாலும் வந்தது, எப்படியெல்லாம் போடுறாங்க பாருங்க. அது இன்ஸ்டாகிராம் இப்போ வேற, அதுல வேற அதுல வீடியோக்களையும் போட்டோக்களையும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்தா இவர்கள் ஊழியக்காரர்களா நடிகர்களா நடிகைகளான்னு தெரியல. அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். தயவு செய்து இதெல்லாம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது அவர்களுக்குள் இருந்த ஆசைகள். ஒரு நாள் இப்படி ஆகணும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்ததை அவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே இந்த கொஞ்சம் ஆசீர்வாதம்னா காணல் நீர் போல போயிடும். இதை விட ஆட்டம் போட்டவங்களாம் இருந்த இடம் தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இப்படிப்பட்ட பிரச்சனையோடு யாராவது தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு சொன்னால், கர்த்தர் உன்னை விசேஷித்தவனாக படைத்தது ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக. கர்த்தர் உங்களை என்னை விசேஷம் உள்ளவனாக படைத்தது என் அன்பு சகோதரனே சகோதரியே, நல்ல சாட்சியாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை இப்படித்தான் இருப்பான் என்று அவரை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஒரு நடிகை மேக்கப் போடுகிறான், கெட்டப் மாத்துறான், செட்டப்பை மாத்துறான்னு சொன்னா அவன் அந்த கேரக்டர், அந்த கதையில வருகிற கேரக்டர், அந்த கதையில வர்ற கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்காக அதை செய்யறான். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கதாபாத்திரம், அது என்ன? இயேசுவின் பிள்ளையாக அவரை நிரூபிப்பது மட்டும்தான் நமக்கு கருப்பொருள். ஹல்லேலூயா. எனவே உங்கள் கண்களுக்கு முன்பதாக யாரை நிறுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து இன்றைக்கு எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரோ அதே போல ஒரு நிமிஷத்துல பூ என்று ஊதிப்பொடி தள்ள முடியும். அதனால நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக பரிசுத்த ஆவியின் கனிகளில் நிரம்பி இருந்தால் மட்டும்தான் விசேஷம். அல்லே சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேகமாக நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். எனக்கு அருமையான உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Deuteronomy chapter 33 word 16. 33:16. பாருங்க, நாடும் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு யூதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் சொன்னா அவன் நிமித்தம் அவன் நாடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. வேற எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் வேற எந்த புஸ்தகத்திலும் ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நாட்டுக்கு சம்பந்தப்படுத்தி பேச மாட்டாங்க. அது அப்படிங்க, அது இப்படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்து அருளினவருடைய தயவு யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலைகளை வருவதாக. அல்லேலூயா. பாருங்க, 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு. இந்த 12 பிள்ளைகளை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அவங்க தகப்பனுக்குள்ள இறைவனோட ஆவி இறங்கி அவங்க தகப்பன் கோளின் முனையில சாய்ந்து சாவதற்கு முன்பு, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் ஆதியாகமம் 49 அதிகாரம்.
அதில் ரூபன் இப்படி, தான் இப்படி, இசக்கார் இப்படி, யூதா இப்படின்னு போட்டுக்கிட்டே வரும். இதே போல இப்போ ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பழுகி பெருகி விட்டார்கள். இப்போ ஆவிக்குரிய தகப்பனாக மோசே இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க யார் ஆசீர்வதிக்கிறது? பெத்த தகப்பன் யாக்கோபு இஸ்ரவேலாக மாறி, இஸ்ரவேல் 17 ஆண்டுகள் அங்கு எகிப்திலே பிரதான ஆசாரியனை போல இருந்து யெசூரனாக இருந்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ இங்க கானானுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அடுத்த எல்லைகளுக்கு போகணும். இப்போ தலைவன் ஆசீர்வதிக்கிறான், ஆவிக்குரிய தலைவன். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்தது தகப்பன், ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறது ஆவிக்குரிய தகப்பன். ஹல்லேலூயா. அப்போ என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா உங்க தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் வேணும், ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதமும் வேணும். அல்லையா சொல்லுவோமாக. இதை ரெண்டையும் நீங்க கீப் அப் பண்ணிக்கணும். உங்க குடும்பத்திற்கும் நீங்க சாட்சியா இருந்து உங்க தாய் தகப்பன் சொல்லணும், பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருப்பா அப்படி சொல்லி வாழ்த்தணும். சரி, அவங்க தான் வாழ்த்த முடியாத சூழ்நிலை இருக்குதா, அட்லீஸ்ட் உங்க போதகர், உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதியா கண்காணியா இருக்கிற ஊழியக்காரன் உங்களை வாழ்த்தணும். அல்லையே சொல்லுவோமாக. இந்த இப்படி வாசித்து 2 அதிகாரத்தை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் காண்பித்தார். 2ஐயும் வாசித்து கொண்டே வருகிறேன். தகப்பன் ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆவிக்குரிய தகப்பன் ஆசீர்வதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே தான் பெற்ற பிள்ளைகளில் ஒருத்தனை பார்த்து, அங்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு யாக்கோபு மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை பார்ப்போமே, அவனை குறித்து என்ன சொல்றாருன்னா 27ஆம் வசனம், பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். யாரு? தகப்பன் சொல்றாரு, எப்பா பென்யமீனே, உன் புத்தி எப்படிப்பட்ட புத்தி? ஓநாய போல புத்தி. நீ பீறுகிற ஓனாயின்னு சொல்ற. இப்படி யாராவது ஒரு தகப்பன் கடைசி சாகும்போது சொன்னா எப்படி இருக்கும் அந்த மகனுக்கு? ஆனா சொல்லிட்டாரு, உன் கேரக்டர் இதுப்பா, நீ மாத்துப்பா அப்படி சொல்லிட்டாரு. ஆனா நீங்க அதே மனுஷன் பென்யமீனை குறித்து உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆவிக்குரிய தகப்பன் அங்கு என்ன சொல்றான் தெரியுமா? பென்யமீனை குறித்து வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான், அவனை என்னாலும் காப்பாற்றி. பாருங்க, தகப்பன் என்ன சொன்னாரு? பீறுகிற ஓனாய்ன்னு சொன்னாரு. இங்க ஆவிக்குரிய தகப்பன் மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரியமானவன் சொல்றாரு, மாறுதல். ஆனா இந்த யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, பெத்த தகப்பனும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிறாரு, ஆவிக்குரிய தகப்பனும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிறாரு. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அப்ப இவன் கெட்டவனா நடந்து பென்யமீன் அதுக்கப்புறம் பிரியமானவனா மாறுறான். ஆனால் யோசேப்பு பிறப்பிலேயே விசேஷம் உள்ளவனாக இருந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுறான், ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசையின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுறான். இந்த யோசேப்பை குறித்து அதே நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, இந்த வார்த்தை அப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எனக்கு வாசிங்க, ஆதியாகமம் 49:26. இருந்து எட்டுகின்றன, அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும். பாருங்க, உச்சந்தலை மேல் வருவதாக தகப்பன்னு சொல்றாரு. ஆவிக்குரிய தகப்பனா இருந்த கோத்திரங்களுக்கு தலைவனாக இருந்த மோசையும் அப்படியே சொல்றாரு, விசேஷித்தவனுடைய உச்சந்தலையில் வருவதாக. அப்போ இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க. இவன் வம்சத்தோட கேரக்டர் குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, பிறக்கும் போதும் கர்த்தருக்கு பிரியமான விசேஷம் உள்ளதா இருந்தது, முடியும் போதும் விசேஷமாகவே முடிந்தது. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போமாக. அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. நீங்களும் நானும் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவியினால் பிறந்தவர்கள். நீங்களும் நானும் ஒருவர் கூட பிறப்பின் அடிப்படையிலே முழு பரிசுத்தவான் கிடையாது.
முழு நீதிமான் கிடையாது. நான் பிறக்கும் போதே அல்லேலூயா சொல்லிக்கிட்டு பிறந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் வளரும் பொழுது அல்லேலூயா போய் பிடிச்சி வளர்ந்தேன்னு, நான் பரிசுத்தத்தில் இருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. அது 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்தவர் பெற்றோர்களுக்கு பிறந்தாலும் கூட நான் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். சிறு வயசில் சண்டே கிளாஸில் கொயரில் சிலுவையை தூக்கிட்டு போவாங்க, அந்த பவனியில் போவாங்க, நல்ல அழகாக இருப்பாங்க. வாலிப வயது வந்துருச்சுன்னா, இந்த பையன் எங்கப்பா நம்ம சர்ச்சில் சிலுவையை தூக்கி முன்னாடி வந்த பையனாச்சா, இப்போ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவர் இப்போ புகை வண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சின்ன ஒரு சிகரெட்டை விட முடியல. இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எங்கேயோ இருக்காரு, எப்பயாவது ஒரு விட்ட சர்ச்சுக்கு வருவார். ஏன் வரமாட்டாரு, அவர் அந்த எலெக்ஷனில் நின்னாரு, தோத்துட்டார்ல, அடுத்த கமிட்டி வர்ற வரைக்கும் அவர் வரமாட்டார். பாருங்க, கமிட்டியில் எலெக்ஷனில் தோத்தான்னா ஜெயிச்சான்னு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம வர வேண்டியது ஆலயத்துக்கு ஒழுங்காக வரணும். கையில் தட்டி கத்திர சோத்தரிப்போமாக, அதிலே சொல்லுவோமாக. அதே போல தான் எத்தனையோ பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள், சுயாதீன ஊழியக்காரருடைய பிள்ளைகள், அவர்களில் பலர் ஊழியத்துக்கே வரல, ஊழியத்தை விட்டுட்டே போயிட்டாங்க. வேண்டாம் பிரதர், வேண்டாம் பாஸ்டர்னு போயிட்டாங்க. நான் கேட்பேன், ஏன் உங்க தகப்பன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்? ஆமாம், அவர் ஊழியம் செஞ்சு செஞ்சு என்னத்தை கண்டாரு, ஒரு வீடு இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, எங்களுக்கு முழுசும் கஷ்டம் தானே. அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு வேலையை பார்த்தா 10,000 20,000 சம்பளம் வாங்கிடுறோம், எங்களுக்கு போதும். அப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே அளவுகோலாக வச்சுருந்தீங்க. உங்கள் தகப்பன் பேசும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் கேட்டாரே, அவரோடு உங்கள் தகப்பன் உலாவினாரே, அது நீ விசேஷமாக என்னலையே. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த விசேஷம் என்பது நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும், அதையெல்லாம் விட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதிகமாக வேணும். அல்லேலூயா. அதை யோசேப்போட உச்சந்தலையில் ஆண்டவர் தந்தாராம். யோசேப்பு மேலே அது அமர்ந்திருந்ததான். அதனால அவன் தன்னுடைய சகோதரர்கள் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட அவன் விசேஷமானவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், இதே போல இன்னொரு ஆசீர்வாதம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. அது யாபேஸ், ஜேபஸ் என்கிற ஒரு பையனுடைய வாழ்க்கை. அந்த பையனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. 1 Chronicles chapter 4 verse 10. 1 நாளாகமம் 4:10. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, அல்ல அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனம். சாரி, பார்த்தீங்களா, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபக்குழு, நம்முடைய சபை, நம்முடைய மிஷனரி ஊழியங்கள், நம்முடைய கன்வென்ஷன், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் போய் எங்கே நின்னாலும் நமக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். கைகளை ஒருத்தர் அல்ல சொல்லுவோமாக, அல்ல சொல்லுவோமாக, அல்ல சொல்லுவோமாக. ஆமாம், நீங்கள் வாழ்கிற இடத்துல ஒரு விசேஷம் இருக்கணும், நீங்கள் இருக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ஒரு விசேஷம் இருக்கணும், நீங்கள் போகிற இடத்துல ஒரு விசேஷம் இருக்கணும். முதல் நான் 94 கடைசி 95ஆம் ஆண்டில் நான் மலேசிய தேசத்திற்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு நாள் கூட்டம் முடிந்தது. அப்பொழுதெல்லாம் இந்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், இதை குறித்து நான் அதிகமாக கவலைப்பட மாட்டேன். பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்கணும் என்று சொல்லி தான் அதிகமாக முயற்சி எடுப்பேன். அப்போ அன்றைக்கு ஒரு முதல் நாள் பாருங்க, அருமையான ஒரு போதகர், பெரிய ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை. அந்த கூட்டம் முடிந்து எங்களை இரவு சாப்பாட்டுக்கு, அங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வெளியே தான் கூட்டு போவாங்க. வெளியே கூட்டு போய் நல்ல ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னார், என்னையா இந்தியாவிலிருந்து நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, நிறைய ஊழியக்காரங்க வர்றீங்க, நாங்கள் எல்லாரையும் தமிழ் அன்போடு வரவேற்கிறோம், ஆனால் எல்லாரும் பிரசங்கம்தான் பண்ணுறீங்களே தவிர பிரசங்கத்தின் மூலமாக எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே. மார்க் 16:20 இந்த வசனமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் அவர்களோடு இருந்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். சொல்லுங்க, அவர் அவர்களோடு இருந்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்களுடைய சுகவீனமான சரீரத்தில் உங்களுடைய என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் எல்லாம் ஒரு விசேஷம் இருக்கணும்,
ஒரு சாட்சி இருக்கணும், ஒரு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இருக்கணும், ஒரு அடையாள அற்புதம் இருக்கணும். அவர் சொன்னார், என்னப்பா ஒரு ஆள் வந்து இயேசு உன்னை நேசிக்கிறாருங்கிறாரு, இன்னொருத்தர் பிரசங்கத்தில் வந்து உன்னை நேசிப்பதற்காகத்தான் இயேசு வந்தாருங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இயேசு ஏன் வந்தார் தெரியுமா, நம்மை நேசிப்பதற்காக. கருத்து ஒன்று தானையா, கருத்துகளோடு நீங்கள் அற்புதங்களும் உங்கள் மூலமாக நடந்தால் தானே நல்லதுன்னாரு. எனக்கு ரொம்ப என் உள்ளத்தை உடைத்தது அந்த வார்த்தை. அப்போது நான் அன்றைக்கு அடுத்த நாள்லேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அவர் சொல்கிறது சரிதானே, வெறும் வார்த்தையவே கதை சொல்லிக்கிட்டு இந்த ஒரு கதை அதுக்கு ஒரு பொருத்தமான உதாரணம் இப்படியே பிரசங்க தாளந்து மட்டும் இருந்தால் போதுமா, எங்களோட அற்புத அடையாளங்கள் வேண்டாமா என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன். நம்ப மாட்டீர்கள், அடுத்த நாளில் பிரசங்கம் தொடங்குவதற்கு முன்பு பேய்கள் அலற ஆரம்பித்தது. அல்லே சொல்லுவோமாக. அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கையை கையை பக்கத்தில் தொடுவோம் லேசா, அவ்வளோதான், தம்முன்னு கீழே விழுந்துருவாங்க. உடனே அடுத்த நாள் சொன்னார், ஏன் தள்ளி விட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ என்ன பாஸ்டர் நீங்கள், நாங்கள் தள்ளி விட்டால் எப்படி உங்கள் மக்கள் இப்படி உணர்வற்றவங்களாம் எப்படி கீழே விழுந்திருக்க முடியும், வேணா அவங்கள போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்து நான் இன்னும் போய் சொல்லுவேன், ஆண்டவரை கையே வைக்கக்கூடாது, அல்லையே சொல்லுவோமாக, விழுகிற பேய் தானா விழுந்து பிசாசு போகணும். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்து நான் இங்கே கை வச்சு அங்கே விழுந்துருவான், அல்லையே சொல்லுவோமாக, அல்லையே சொல்லுவோமாக. எத்தனை அற்புதங்கள் அதுபோல் நம்ம நாட்டில். அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்றைக்கு ஞாபகம் வருகிறது. உதய மார்த்தாண்டம் என்று நாகர்கோவில் பகுதியில் ஒரு கடற்கரை ஓரத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. HMS சபைன்னு சொல்லுவாங்க. HMSனா அது ஹோம் மிஷினரி சொசைட்டி மூலமாக நடத்துகிற ஒரு சபை. அதுக்கப்புறம் தான் CSA மாற்றுவாங்க. கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கூட்டம் நடந்து பிரசங்க ஆரம்பிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த முள்ளுக்குள்ளே வந்து 4 பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கூட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது தீங்கு செய்யணும்னு சொல்லி. அதில் ஒருத்தன் பேர் சம்பத், நீ பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. புரியாத ஊர், புரியாத இடம், எனக்கு அருமையான. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கூட்டம் இல்லைன்னா இந்த கூட்டத்தில் அவங்க கலகம் பண்ணுவாங்க, நீ கூப்பிடு அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க. நல்ல ஒளிபெருக்கி சவுண்ட். அப்போல்லாம் இந்த கூம்பு குழாய்கள் நல்ல ஹார்ன் பெருசாக இருக்கும், இங்கே சத்தம் போட்டு அங்கே வரைக்கும் கேட்கும். யார் அந்த சம்பத், நீ எங்கே இருக்கிற, முள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, கையில் பெட்ரோல் கேனோட தீப்பெட்டியோட உட்கார், நீ 4 பேர் வந்திருக்கிற, வா வெளியே, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு நீ தீங்கு செய்ய முடியாது, ஆண்டவர் எங்கும் எதிலும் இருக்கிறார். நான் மதமாத்த பேசுவதற்கு வரவில்லை, உன்னை படைத்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ப மாட்டீங்க, அந்த கூட்டம் அன்னைக்கு இரவு ஜெபிக்க முடிக்கும் போது அதே பையன் லைனில் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவன் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலயே பேய் ஆடி ஓடி இன்றைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். கையில் தட்டி கர்த்தரை சோதரிப்போமாக, அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அப்போ நீங்கள் சமைச்சாலும் அதில் ஒரு விசேஷம் இருக்கணும். நீங்கள் வீட்டை ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழலாம், அந்த குடிசை வீடை கூட நீங்கள் அப்படியே சுத்தமாக வச்சுருக்கணும். அல்லே சொல்லுவோமாக. நீங்கள் இலங்கை அகதிகள் முகாமுக்கு முன்பு போயிருந்தேன், ஊழியத்துக்கு நாங்கள் போவோம். இங்கிருந்து திண்டுக்கல் பக்கத்தில் எங்கள் கிராமத்து பக்கத்தில் போய் அவங்களுக்கு உதவி செய்வோம். அங்கே போனால் அவங்களுக்கு தட்டி கீத்து, தென்னங்கீத்தில் தான் அந்த அகதிகள் முகாமில் லைன் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போது நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா அந்த கீத்து கொட்டைகளை கூட அழகாக பேப்பர், நியூஸ் பேப்பரை வாங்கி பசை போட்டு ஒட்டி வலுவலுன்னு பழைய சேலைகளை எடுத்து நல்ல தோரணமாக வச்சு அங்கே இருக்கிற வீட்டை அப்படி அழகாக வச்சுருப்பாங்க. அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷம் வேணும், உங்கள் கிரியைகளில் விசேஷம். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா. யாராவது தப்பி தவறி தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு கட்டிலுக்கு அடியில் குனிஞ்சு பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடக்கூடாது. என்ன சத்தம் வருதா? திடீர்னு கீழே விழுந்த பொருளை எடுக்கிறதுக்காக குனிஞ்சு கட்டிலுக்கு அடியில் பார்த்து அவனோட ஹார்ட் அட்டாக் வந்து ஐயா அம்மானு கீழே விழுந்துடக்கூடாது. நீங்கள் என்ன செய்றீங்க, டப்புன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறீங்க, கட்டிலுக்கு அடியில் தள்ளி விட்டுறது. அது உள்ள பாம்பு இருக்குதா, பல்லு இருக்குதா, கரப்பாம்பூச்சி இருக்குதா, குளவி கூடு கட்டியிருக்கா தெரியாது. அப்படி இருந்தால் இயேசு எப்படி வருவார்? உங்கள் வீடு பராமரிக்கிறதுல சுத்தம், உங்கள் உடுப்பை பராமரிக்கிறதுல சுத்தம். இதைத்தானே முற்காலத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. அதில் ஒரு விசேஷம். ட்ரெஸ்ஸு போடுறதுல ஒரு விசேஷம், பேசுறதுல ஒரு விசேஷம். அல்லேலூயா. வாயை திறக்கக்கூடாது. திறந்தா எப்பா சாமி மூடிட்டு போடா
அப்படின்னு அடுத்த நம்ம கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே ஞானமாக பேசணும், அறிவாக பேசணும். ஏன் யோசேப்பு விசேஷம் உள்ளவனா மாறினா? எல்லாரும் சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் பொழுது சொப்பனத்துக்கையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்னான். அந்த காலத்தில் அவர் என்ன பிடெக் எம்டெக் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்தாரா? 7 வருஷம் விளைகிற விளைச்சலை சேர்த்து வச்சு புழு அரிக்காம பூச்சரிக்காம அடுத்து பஞ்சம் வரப்போற 7 வருஷத்துக்கு தானியத்தை வித்து கொடுத்தான். அல்லையா சொல்லுவோமாக, அல்லையா சொல்லுவோமாக. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், என்னங்க குளிர் ஊட்டி தமிழில் ஃப்ரிட்ஜு. வீட்டில் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நாகரிகம். அந்த ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச சாம்பார் இன்னைக்கு வச்சிருக்கிறோம், மறந்துட்டோம். 2 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜு கப்புன்னு அடிக்குது. என்னாச்சு? ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலையா? வேலை செய்யுது, ஆனால் என்னமோ தெரியல, சாம்பார் கெட்டு போச்சு, என்னமோ செய்யலை, அந்த பொருள் கெட்டு போச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாலுமே கெட்டு போகுது, அந்த அளவுக்கு சுத்தமாக செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அல்ல சொல்லுவோமாக. அது உங்கள் உச்சந்தலையில் இறங்கும். இந்த ஞானம் என்ன என்று சொல்லும் பொழுது தாவீது அதை குறித்து சங்கீதம் 119 அந்த விசேஷ ஞானத்தை 3 வசனங்களில் சொல்லுகிறார். ஒரு மனிதன் வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்கென்று உண்மையாக ஆண்டவர் சொல்லுகிறதை எல்லாம் செய்து கொண்டிருப்பானே, ஆனால் அவனுடைய தலையிலே 3 ஆசீர்வாதங்கள் வருகிறது. There is 3 type of wisdom is coming over that righteous man. எனக்கு அருமையான சங்கீதம் 119 நீங்கள் 98, 99, 100 வாசிக்கலாம். 90 verses 98, 99, 100 வாசிப்போமாக. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு பார்த்தீங்களா? கடவுள் கொடுக்கிற ஞானம். எவனெல்லாம் உன்னை பகைக்கிறானோ அவனை விட நீ கிளவரா மாறுவ, இன்டெலிஜென்டா மாறுவீங்க. அல்லே சொல்லுவோமாக. ஏன்னா இன்றைக்கு அது நமக்கு வேணும். அல்லே சொல்லுங்க. இல்லைன்னா எதிரிகளின் சூழ்ச்சிகளிலே வேடனுடைய கண்ணிகளிலே சிக்கி விடுவீர்கள். அடுத்து 99, உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமா இருக்கிறபடினால் பாருங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்த அல்லது போதிக்கிறவர்களை விட நீங்கள் ஞானத்தை பெற முடியும். அல்லையே சொல்லுவோமாக. இது எப்படி டீச்சரை விட குருவை மிஞ்சின சிஷியன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த 20K இந்த 20, 20, 21 பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? 2, 2, 4 சொல்றா, சொல்லியாச்சு. சரி, இப்போ 122, 122 என்னடா பெருக்கி சொல்றா அப்படின்னு டீச்சர் கேட்டா, அதென்ன டீச்சர், நீங்க சின்ன கேள்விக்கு பூரா விட நீங்க சொல்லிட்டு கஷ்டமா இருக்கிற கேள்வி பூரா ஏன்ட கேட்குறீங்க அப்படிங்கிறான். எப்படிங்க? எப்படி கேட்குறா? லகுவான கேள்வியெல்லாம் அவங்களே சொல்லி விடைய போட்டு பதில் போட்டுட்டு பெரிய டிஜிட் வர்றதெல்லாம் எங்களை போட சொல்றீங்களா, அது என்னன்னு கேட்குறேன். இப்படி கலாய்க்கிறாங்க. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? கலாய்த்தல். சொல்லுங்க, கலாய்த்தல்னா அது எப்படி சொல்றது? நம்ம மதுரை தமிழையும் கலாய்த்தல் தானா? எதாவது ஒன்று பேசிட்டா போதும், உடனே அதுக்கு ஒரு ஜோக் கடிச்சு கலாய்க்கிறது. எப்பா, இந்த உலகத்தில் கலாய்க்கிறவங்க நிறைய ஆயிட்டாங்க. இதில் நீங்கள் கருத்தாக ஞானமாக இல்லை, நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவரை பற்றி சொல்லவும் முடியாது. கவனமாக இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? போதிக்கிறவங்களை விட ஞானம் நம்ம கூட வரணும். என்ன அர்த்தத்தில் அவங்க கொண்டு வர்றாங்க, நம்ம இதை என்ன அர்த்தத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எந்த இடத்துல கமா போடணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு ஞானம் அதுதான் 119, அதாவது சங்கீதம் 119, 100 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உமது கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினாலே. அடிச்சாம் பாருங்க, ஒரே அடி. யாரை பார்க்கல ஞானமா இருக்காங்களா? சொல்லுங்க, யாரை பார்க்கல ஞானமா இருக்காங்களா? ஆமா, அனுபவ அறிவு. முதியோர்களுக்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான்ப்பா வரும்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ஞானம் இருக்கணும். யோசேப்பு வாலிபன், சிறு வயதை சேர்ந்தவன். அந்த யோசேப்பு இருந்த அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே இவனை விட ஞானவான்கள் இருந்தார்கள். ஒருவனுக்கும் தெரியாதது இவனுக்கு தெரிந்தது. யுத்த காலத்தில் போய் நிற்கும் போது தாவீதுக்கு வயது 17 அல்லது 20 இருக்கலாம். ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கலாம், சின்ன வயசு.
அங்கு சவுல் ராஜா பயப்படுறாரு, சேனாதிபதிகள் பயப்படுறாங்க. 39 நாட்கள் ஆம்பளை இருந்தா ஒண்டி கொண்டி வான்னு சொல்லி ஒரு பெரிய ராட்சசன் அரக்கன் 10 அடி உயரமுள்ள கோலியாத்து கத்துறான். எப்படி வீழ்த்துறதுன்னு நம்மளுக்கு தெரியல. 30 நாளும் இவங்க திட்டம் போடாம இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா இவன் வந்து இப்படி பேசுறானே, நம்ம இவனை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது, நம்ம இளைஞனாக இருந்த தாவீதுக்கு மட்டும் தெரிஞ்சது ஒரே ஒரு இடம் காலியா இருக்கு. தலையிலிருந்து குல்லா, சீரா, ஆயுதம், பெரிய பெரிய வேல் கம்பு எல்லாம் வச்சிருக்கான், ஈட்டி வச்சிருக்கிறான், கேடகம் வச்சிருக்கிறான். ஆனா இவன்கிட்ட ஒண்ணு வீக்னஸ் இருக்கு. அது என்ன? நெற்றி மட்டும் காலியா இருக்கு. அல்லே சொல்லுவோமாக. அப்ப தாவீது என்ன செஞ்சாரு? ஒரு கூழாங்கல்லை எடுத்து கவன்ல சுற்றி கரெக்டா நெத்தி பொட்டுல அடிக்கிறார். அல்லே சொல்லுவோமாக. கைவிட்டு அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. நெத்தியில கல்லு பட்ட உடனே என்ன ஆகணும்? எப்படி விழுகணும்? பந்து இப்படி வந்து அடிக்குது, கல்லு இப்படி வந்து அடிக்குது, எப்படி விழுகணும்? பின்னாடி தானே விழுகணும். அங்கதான் நீங்க விசேஷத்தை பார்க்கணும். இவன் கல்லு சும்மா அது டுபாக்கூர், பெடதியில் அடிச்சது ஆண்டவர். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. கோலியாத் எப்படி விழுந்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது? முகங்குப்புற விழுந்தான்னு சொல்லுங்க. என்னங்க கல்லு இப்படிப்பட்டா இது என்ன பின்னாடி தானே விழுகணும்? அப்ப முன்னாடி விழ வச்சாரு. அப்ப அங்கதான் நீங்க ஞானத்தை பார்க்கணும். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த துறையில் இருந்தாலும், அது அரசியலாக இருக்கலாம், அல்லது அது ஆடிட்டிங் செக்ஷனா இருக்கலாம், அல்லது எந்த துறையா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஊழியத்திலையா ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சங்கீதம் 119 சொல்லப்பட்ட 98, 99, 100 சொல்லப்பட்ட 3 ஞானம். ஒன்று சத்துருவை விட ஞானம், இன்னொன்று போதிக்கிறவர்களை விட ஞானம், மூன்றாவது அனுபவம் உள்ள முதியோர்களையும் மிஞ்சுகிற ஞானம். இந்த 3 ஞானம் இருந்தால் உனக்கு வெற்றி மேல வெற்றி வரும். ஆனா போராட்டத்து மேல போராட்டம் வரும். முதியவர்களா சும்மா விட்டுருவானா? ஏண்டா நாங்க 50 வருஷம் 60 வருஷம் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏய் மாப்பிள்ள, மதுரை பாசையில சொன்னா உட்கார்ல அப்படின்டுவான். உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கணும், காரியத்தை சாதிச்சு வரணும். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. விடுவாங்களா? லேசில் உங்களை விட்டுருவாங்களா? ஒரு இடத்த வாங்க முடியுமா லேசில்? மதுரை டவுன்ல மெயின் ரோட்ல வாங்கிட முடியுமா? நீங்க அவுட்டர்ல போய் வாங்கிடலாம். அப்ப எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல தெய்வத்தோட கரம் விசேஷமா அவன் தலைமையில இறங்கும் போது நீங்க கோலியாத்தையும் ஜெயிக்கலாம். அல்லே சொல்லுவோமாக. அதைத்தான் விசேஷங்கிறார். ஸ்பெஷல் அனாயின்மெண்ட், ஸ்பெஷல் அண்ட் யூனிக் அனாயின்மெண்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கும் தானியேலுக்கும் யோசேப்புக்கும், ஏன் மீனவர்களாக இருந்து படிக்காமல் இருந்த அப்போஸ்தலர்களுக்கும் அற்புத அடையாளங்களை செய்ய பலன் கொடுத்த தெய்வம் ஏன் உனக்கு தர மாட்டார்? இன்றைக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து நீங்க செய்யற சின்ன தொழிலா இருந்தாலும் அதுல உண்மையா இருங்க. ஏசப்பாவோட கரத்தோடு உங்க கரத்தை இணைச்சுக்கங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. உங்களுடைய உச்சந்தலைமையில் வருகிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமையில் வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுகிறது. தன் சகோதரர்களை பார்க்கிலும் தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்தார். தேவ தூதர்களை பார்க்கிலும் இவருக்கு விசேஷித்த பெயர் உண்டு. அதனால்தான் அது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வீட்டில் சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துங்கிற பெயரை கேட்டாலே ஏன் இன்னைக்கு பேய் நடுங்குது? ஏன் பேய் ஓடுது? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரப்பா அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள நான் நுழைய முடியாதுன்னு ஏன் ஏவல் ஆவிகள் சொல்லுது? அங்கதான் விசேஷம். அல்லேலூயா. நீங்க இதை இன்றைக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை அதிகமா வாசிங்க, கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு தொழிலுக்கு போறீங்களா? நல்லது. தொழில போய் கடையில் போய் தொழில போய் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும்? 8 ஹவர் வேலை பார்க்கணும்.
அப்போ 8 ஹவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 ஹவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான மூத்த தேவ மனிதர் சொல்லுகிறார், பாஸ்டர் சொல்லுகிறார், வெளியே 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு போறியா, 3 மணி நேரம் நீ ஜெபத்தில் இருக்கணும். அப்போதான் விசேஷம் வரும், அப்போதான் ஆசீர்வாதம் வரும். நாமெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் நடந்து கொண்டே ஜெபிப்பேன், படுத்துக்கொண்டே ஜெபிப்பேன், சாப்பிட்டு கொண்டே ஜெபிப்பேன். நல்லது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ரெவரன்ஸ் வேணாமா? ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கூடிய ஜெபம் வேணாமா? அல்லேலூயா. நீங்கள் நடந்துக்கிட்டு போய்கிட்டு வரதுக்கு சோத்திரம் பண்ணுங்க, நன்றி பலி செலுத்துங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஜெபம்னு வரும் பொழுது நின்று கொண்டு அல்லது முழங்கால் படிக்கிட்டு, முடியலையா நல்ல சேரில் உட்காந்து பயத்தோடு நடுக்கத்தோடும் பேசணும். பயத்தோடு நடுக்கத்தோடு தெய்வத்திட்ட பேசணும், உரிமையாக பேசணும். அப்பா எனக்கு இதை கொடுங்க, தாயா தகப்பனா இருக்கிறவர் எனக்கு இதை கொடுங்க, சகோதரனாக நண்பனாக இருக்கிறவர் இதை கொடுங்க, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறவர் இதை கொடுங்க. கடைசியாக சொல்லணும், நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இதை ஜெபிச்சு முடிக்கிறேன். கொடுத்தாலும் தோத்துறான், கொடுக்காட்டாலும் தோத்துறான். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. கொஞ்சம் அப்படி சோதிச்சு பார்ப்பாரு, இவன் ஒழுங்கா இருக்கானா இல்லையா, இல்லை இதுக்காக தான் என்னை பின்பற்றானா பார்ப்போமே அப்படி சொல்லி இருப்பாரு. அப்பையும் சொல்லணும், ரொம்ப காத்திருக்க விடாதீங்கய்யா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சோர்ந்து போகாதபடி பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு உங்களுடைய நிலைமையை அவர்கிட்ட சொல்லணும். சொல்லுங்க, உங்களுடைய நிலைமையை அவரிடத்துல சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விசேஷம் உள்ளவனாகவே மாற்றுவார். நீங்கள் செய்கிற கிரியைகளிலே அங்கே ஒரு விசேஷம் வரும். ஸோ ஒரு விசுவாசிக்கு ஒரு வலதுகை போல கிருபை வேணும், அவருடைய கண்களில் தயவு. இன்னொன்று கிரியை. அல்லையா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருவோம். மத்தேயு 25 அதிகாரம். ஒரு ராஜா தான் ஊரை விட்டு போகும் பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுக்கிறார். அதில் அந்த 5 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான், எப்படி வந்து சொல்கிறான் பாருங்க. வாசிக்க கேட்போம். எனக்கு அருமையானவர்களே, 16ஆம் வசனம், மேத்யூ சாப்டர் 25 verse 16. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவர்களை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். எனக்கு அருமையான இந்த சம்பவத்தை நீங்கள் மத்தையில் வாசிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. 1 தாலந்து என்பது 35 கிலோ வெயிட் உள்ள ஒரு பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு தாளந்துன்னா சும்மா அப்படியே 5 பைசா, இந்த நம்ம சின்ன சைஸ் 50 ரூபாய் அப்படி நினச்சிட்டு இருக்காருங்க. அந்த காலத்தில் அந்த 1 தாளந்துங்கிறது இன்றைக்கு 34.5 kg, அதாவது 35 கிலோ. 35 கிலோ வெள்ளியவோ, 35 கிலோ தங்கத்தையோ, 35 கிலோ மண். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு இருக்கிற நிலைமைக்கு 35 கிலோ ஆற்று மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தட்டு 100 ரூபாய். தெரியுமா? அருப்புக்கோட்டையில் ஆற்று மணல் ஒரு தட்டு இருக்கு பாருங்க, 100 ரூபாய். 35 தட்டு இருந்தா சொல்லுங்க, 3500 ரூபாய். என்னென்னமோ அரசாங்கம் சொல்றாங்க. இந்த கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆற்று மணலை விற்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல. எல்லா இடங்களும் கட்டிட வேலை அப்படி நின்று கொண்டு இருக்கிறது. எம் ஸ்டாண்ட் வைத்து தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. எம் ஸ்டாண்ட் வச்சு கட்டினா கட்டடம் கட்டலாம், ஆனால் பூச்சி வேலைக்கெல்லாம் அவ்வளவு நன்றாக இருக்காது என்று அனுபவம் உள்ளவர் சொல்கிறார்கள். வேகமாக அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல கட்டிட வேலைகளுக்கு தேவையான ஆற்று மணல் கிடைத்தால்தான் கட்டிட தொழிலை நம்பி இருக்கிற அந்த தொழிலாளர்கள் வாழ முடியும். போகட்டும். ஆனால் இந்த காரியங்களெல்லாம் நன்றாக விசாரித்து ஆராய்ந்த லூக்கா பக்தன் இதே சம்பவத்தை எழுதும்போது சொல்றாரு, எல்லாருக்குமே 10 ராத்தல் ஒரே மாதிரி கொடுத்தாருன்னு சொல்றாரு. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அப்ப நன்றாக புரிந்து கொண்டீங்களா? கொடுத்ததை வச்சு, இருக்கிறத வச்சு அதை ஜெபித்து அதை பெருக்கிறான் பாருங்க, அவன் தான் சிறந்தவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையில் 5 தாளந்த உடையவன் 5 சம்பாதித்தான். அப்ப 5 + 5 அவன் இருந்தது. 2 தாளந்த உடையவன் 2 + 2 4 சம்பாதித்தான். ஆனா 1 தாளந்து உடையவனுக்கு வேதம் சொல்கிறது சோம்பேறியானவன். சொல்லுங்க, சொல்லுங்க. சோம்பேறி. சோம்பேறி பற்றி நமக்கு பழைய பாட்டிலே சொல்லியிருக்கான். சோம்பேறி என்ன செய்வானா?
நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம், சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். சோம்பேறி தன் வாயை திறந்து தட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட மாட்டான். பழைய சினிமாவில் சொன்னாங்க, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டார்கள். அப்படி பாட்டில் வரணும். தானும் கெட்டார்கள், நாட்டையும் கெடுத்தார்கள். இன்னைக்குல என்ன அது? இன்னைக்கு வர்ற பாட்டுகளெல்லாம் வாயில சொல்ல முடியல, வாயில நுழையவும் மாட்டேங்குது. மியூசிக் மட்டும் கேட்குது, டங்கு ஜங்கு டங்கு ஜங்கு டங்கு ஜங்கு டங்கு ஜங்குன்னு. அந்த பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு கூட அப்படித்தான் இருக்கு. நம்ம இந்த 1ஆம் தேதி டிசம்பர் வந்தாலும் சரி, இந்த டிவிகளில், கிறிஸ்தவ டிவியில் சரி கொஞ்சம் கிறிஸ்மஸ் பாடலை கேட்போம்னு போட்டால் இப்படி கையாட்டுறாங்க, இப்படி காலாட்டுறாங்க, நல்ல ஒரு லிப்ஸ்டிக் போட்டு பழகிட்டாங்க, எல்லாம் மேக்கப் தான். என்ன வரின்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் விளங்குது, இது கிறிஸ்துமஸ் பாட்டு மட்டும் விளங்குது. இயேசுவை கூட காட்டுறது கிடையாது. அந்த சவுக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீன்னு ஒன்றை காட்டுவாங்க. இப்போ இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் போய் அப்படியே சினிமாக்கார மாதிரி இப்படி கையை ஆட்ட வேண்டியது, காலை ஆட்ட வேண்டியது. அப்போ இதில் எப்படி கிறிஸ்துமஸ் வரும்? அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் புரியவில்லை. அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட கைகளில் ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா. நீங்கள் எல்லாத்திலும் காரிய சமத்தனா இருக்கணும். ஆமென். காரிய சித்தி உள்ளவன் தான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை, திருச்சபைக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ எனக்கு அருமையானவங்களை, கடைசியாக சோம்பேறி என்ன செய்யறானா, பேசாம வந்து அமைதியா வந்து, ராஜா நீங்க கொடுத்த தாளந்த பத்திரமா வச்சிருக்கேன், எனக்கு இதுதான் செய்ய முடிஞ்சது சாமி, இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னானா, இந்த வாய் இருக்கு பாருங்க, வாய் சிலருக்கு அங்கதான் என்ன வந்துடும் சொல்லுங்க. ஆமா, நம்ம ஊர் மதுரை பாஷை சொன்னா இந்த வாயில தான் சிலருக்கு சனிய சூனியம் அங்கதான் ஆரம்பிக்குது. பைபிள் தெளிவா சொல்லுது, மரணமும் ஜீவனும். ஆமா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. கடவுளே நீர் இரக்கம் இல்லாதவர், அவன் சொல்றான் பாருங்க. அதுல வாஸ்துருமே சோம்பேறி என்ன சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் நீ கடினமுள்ள மனுஷன் என்றும் அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் பாருங்க. தன்னுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்கு இவர் பயந்தாரா, பயந்து போய் உன் நீர் கொடுத்த தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன்னு அப்படியே அந்த கொடுத்த எஜமான் மேல பழிய போடுறான். எஜமானுக்கு கோவம் வந்துருச்சு. அவன்கிட்ட கொடுத்த அந்த தாளந்தை எடுத்து 5 + 5 10 தாளந்து உருவாக்கணுவனுக்கு கொடுத்துட்டு இவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுங்கனாரா. ஏன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கல, என்னால் முடியல ராஜா, நீங்க கொடுத்ததை பாதுகாக்கணும்னே பத்திரமா வச்சிருந்தேன், தோத்திரம் நீங்க கொடுத்த திராணிக்கு தக்க என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சேன் அப்படின்ட்டு அமைதியா இருக்கணும். சிலருக்கு இந்த அமைதியாக இருக்கிறது தான் பிடிக்காது. அதற்கு பேர் இன்னொரு அர்த்தம், அமைதியாக இருந்து காத்திருத்தல். அல்ல சொல்லுங்க. சில காரியங்களை இயேசு வேகமா செய்வார், பல காரியங்களை நிறுத்தி நிதானமா டைமிங்ல செய்வார். அதில் அவருடைய வேலையில் செய்வார். எந்த நேரத்தில் அதை செய்தால் நல்லது என்று அவருக்கு தெரியும். அப்ப நம்ம அவசரப்படக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சொந்த அனுபவத்துன்னு சொல்றேன். நம்முடைய தோட்டத்தில் நம்ம கொஞ்சம் புறாக்கள், கோழி, நாட்டுக்கோழி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தால் உடனே நாட்டுக்கோழி கறி ரெடியாக இருக்கும். திடீர்னு நிறைய கோழி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில கோழிகள் நன்றாக உட்கார்ந்து அந்த முட்டை குஞ்சுமே அந்த உட்கார்ந்து பொறிக்க ஆரம்பித்தது. அப்போ நம்ம தம்பி சொன்னார், ஜோசுவா சொன்னார், ஒரு இன்குபேட்டர் வாங்கிடுவோம். சொல்லுங்க, இன்குபேட்டர்னா மிஷின்லேயே பொறிக்கிறது. அதை வாங்கிட்டா அது கொஞ்சம் அங்கிட்டு ஒரு பொறிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. வாங்கியாச்சு, போட்டு முட்டையெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. வச்சா ஒரு செட்டு நல்லா பொறிச்சிருச்சு. 21 22 நாளில் குஞ்சு பூரா வந்துட்டு அதில் போட்டிருந்த சிஸ்டம் பிரகாரம் நடத்திட்டோம். ஆனால் அந்த குஞ்சு இன்குபேட்டர் வழியாக, இயந்திரம் வழியாக பொறித்த கோழிகளில் பல கோழிகள்
அது மிகவும் பலவீனமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நடக்க பலவீனமாக இருக்கு, மழை வெயில் வந்தால் அது பலவீனமாக இருக்கு, இடி இடிச்சா இது பயந்து நடுங்குது. அதுகளுக்கு சரியான இன்னும் முறைப்படியான அது வரல. ஆனால் இந்த தாய் கோழி பொரிச்சிச்சு பாருங்க, அது பூரா பார்த்தீங்கன்னா ஒரு சேதம் இல்லாமல் ஒரு நோய் இல்லாமல் சும்மா அது பாட்டுக்கு வளருது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த இன்குபேட்டர்னால குஞ்சு பொறிக்க வைக்க தான் முடியுமே தவிர சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ தாய் பறவைகளை பொறிச்ச கோழிகள் இருக்கு பாருங்க, அந்த கோழிகளுக்கு இந்த கோழி ஒவ்வொரு நேரத்துக்கு தாய் பறவை என்ன செய்யுது, ஒரு சவுண்டு கொடுக்குது, ஒரு சொல்லி கொடுக்குது. ஒரு வருகிற காரியம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சவுண்டு கொடுத்து இந்த கோழி குஞ்சுகளை என்ன செய்யுது, தன்னுடைய செட்டைகளுக்குள்ள அணைத்து வைத்துக் கொள்கிறது, பார்த்து கொள்கிறது. ஆனால் இன்குபேட்டரில் பொறிச்ச கோழிகளுக்கு என்னல்ல, நாங்கள் தான் ஓட வேண்டியிருக்கு. ஓடி போய் அதை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சாலும் அதுக்கு கிடுக்கிடுன்னு நடுங்கிட்டு தான் இருக்கு, இந்த சின்ன மலைக்கு கூட. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10 மாத காலம் தாயின் கருவிலிருந்து முழு பூர்ணத்தோடு வளர்கிற குழந்தைக்கும், ப்ரீமெச்சூர்ட் பேபி முன்னக்கூட்டி பிறக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்தட்டும் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கும், தானா தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்தி வித்தியாசமாக செய்து வளர்கிறவனுக்கும் வளர்கிற ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு அருமையானவனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசேஷமானவங்களா மாறணும்னு சொன்னா, தாய் பறவையாம் இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளுக்குள்ளே எப்பொழுதும் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தால் நீ விசேஷமானவன். அல்லேலூயா, நீ விசேஷமானவள். உனக்கு ஒரு நேரம் உண்டு, உன்னை அள வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. தெய்வத்தின் சக்தி அப்படி அல்ல. அவருடைய அன்பு மனதுருக்கம் ஒரு நாள் வரும், உன்னை அள வச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, நீ மேல இருந்து சந்தோஷத்தோடு அவர்களை போஷித்துக் கொண்டு இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கால சக்கரம் எப்பயுமே அப்படிதான். கீழே இருக்கிறவனை மேல கொண்டு போயிடும், மேல இருக்கிறவனை எல்லாரும் காரி உமிழும்படி கீழே கொண்டு வந்துடும். நம்ம சக்கரம் கீழே இறங்கக்கூடாது. ஏறிடுச்சா அது ஏறி 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 3ஆம் வானம் வரைக்கும் போய் பரலோகத்துக்கு போய் முடியணும். உன் சக்கரம் இறங்கக்கூடாது. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, உன் விசேஷித்த அபிஷேகத்தை காத்துக்கொள், உன் அழைப்பை காத்துக்கொள், உன் கிருபையை காத்துக்கொள். கிரியை செய், உன்னால் முடிஞ்ச அளவு கிரியை செய். நான் உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். யோசேப்பை போல என்னை மாற்றுங்கப்பா, எஸ்தர் ராஜாத்தியை போல என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, பவுலை போல ஜெபிக்க, பேதுருவை போல அற்புத அடையாளங்களோடு உம்மை நிரூபித்து காட்ட எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேளுங்க இப்பொழுது. Right now God is going to heal you. Right now God is going to deliver you in the name of Jesus Christ. Right now God is going to give you the royal priesthood anointment to raise your head. Hallelujah. For that you must surrender yourself. You must surrender yourself under the holy blood of Jesus. Hallelujah. 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 என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா பேசுமையா, ஏசையா பேசையா. கைகளை தட்டி பாடுவோம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே.
ஏசையா